இந்தியன் பீனல் கோடு 1860 இந்திய தண்டனை சட்டம் 1860 நமக்கு அஃபென்சஸ் அகைன்ஸ்ட் ரிலேட்டிங் டு ஹியூமன் பாடி ஆர் லைஃப் அப்படிங்கிறத பற்றி வந்து சாப்டர் 16ல் இந்தியன் பீனல் கோடில் சொல்லியிருப்பாங்க. இப்போ பாரதிய நியாய சங்கீதா 2023ல் நமக்கு எங்கே சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வந்து மனித உயிருக்கோ உடலுக்கோ வந்து தீங்கு விளைவிக்கின்ற குற்றத்தை பற்றி வந்து சொல்லக்கூடிய சாப்டர் வந்து 6ல் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்தியன் பீனல் கோடில் 310 கீழே தக்கர் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. யார் இந்த தக்கர் அப்படிங்கிறத பார்த்தோன்னா வந்து ஹேபிச்சுவல் அசோசியேட்டட் வித் அதர் ஃபார் த பர்பஸ் ஃபார் accompanied by murder, robbery, child stealing. அப்போ குழந்தைய வந்து கிட்னாப் பண்ணுறதோ இல்லை ராபரியில் வந்து ஈடுபடுறது, அந்த ராபரி அந்த கொலை வந்து அந்த கொள்ளையடிப்பதன் மூலம் கொலை குற்றங்களை வந்து செய்கிறது, குழந்தைங்களை வந்து கடத்துறது, இந்த மாதிரி செயல்களை வந்து செய்யக்கூடிய நபர்களுக்கு கூட எந்த ஒரு நபர் வந்து தொடர்பு வந்து கொண்டிருக்காரோ அந்த நபரை தான் வந்து தக்கர் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அந்த தக்குக்கான பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வந்து இந்தியன் பீனல் கோடில் 311 கீழே பனிஷ்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. பனிஷ்மெண்ட் ஃபார் லைஃப் அண்டு ஃபைனும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நமக்கு இந்தியன் பீனல் கோடில் தக்கர் அப்படிங்கிறதுக்கான யார் அந்த தக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கான பனிஷ்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு புதுசாக வந்திருக்க பாரதிய நியாய சங்கீதா 2023ல் இந்த தக்கர் அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்கா எங்கேயாவது அப்படின்னா வந்து இல்லவே இல்லை. இந்த தக்கர் அப்படிங்கிறதையும் அதுக்கான பனிஷ்மெண்ட்டையும் ரிப்பீல் பண்ணிட்டாங்க. இப்போ பாரதிய நியாய சங்கீதா 2023ல் வந்து தக்குக்கான பனிஷ்மெண்ட் வந்து இல்லை.